இந்தியாலேயே மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றதுல முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடியது அல்லானா குழுமம் அப்படிங்கிற குழுமம் தான். இந்த குழுமத்துக்கிட்ட இருந்து பாஜக கடந்த 2024, 25ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் வந்து நன்கொடையா பெற்றிருக்கிறது இப்போ அம்பலமாகி இருக்கு. பொதுவாவே கடந்த 2024வது ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, இப்போ மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றதுல உலக அளவுல இந்தியா வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அல்லானா நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு 160 வருடம் பழமையான ஒரு நிறுவனம். அப்படி இருக்கக்கூடிய நிறுவனம் குறிப்பா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகான காலகட்டத்தில அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமா வளர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு இந்த அல்லானா நிறுவனத்துக்கு வருமான வரித்துறை சோதனை நடக்குது. அந்த 2019க்கு பிறகு தான் தேர்தல் பத்திரங்கள் வாங்குறதன் மூலியமா பாஜகவுக்கு இந்த அல்லானா நிறுவனம் நன்கொடை வழங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேர்தல் பத்திரங்கள் மட்டும் இல்லாம, இந்த அல்லானா குழுமத்துக்கு நெறைய வேறு வேறு நிறுவனங்கள்லாம் இருக்கு. அந்த நிறுவனங்களின் மூலமாவும் பாஜகவுக்கு ஒவ்வொரு வருடமும் இவங்க வந்து நன்கொடை வழங்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2,00,00,000, 3,00,00,000, 4,00,00,000, 7,00,00,000 இப்படின்ற அளவுல இவங்க இவ்வளவு ஆண்டு காலமா நன்கொடைகள வழங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கடந்த 2024வது, 25வது ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட ரூபாய் 30,00,00,000 நன்கொடை வழங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க வழங்குன நன்கொடையிலேயே ரொம்ப அதிகமான அளவா இது பார்க்கப்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய முன்னணியான நிறுவனம் அப்படின்னா, இந்த அல்லானா நிறுவனத்த தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, 2025ல இந்தியா இந்த மாட்டிறைச்சி ஏற்றுமதி பண்றதுல கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர தாண்டி போய் சாதனை படைச்சிருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த அதிகமான நன்கொடையும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இது 2க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாவே தெரியிற மாதிரி தான் இருக்கு. ஒருபுறம் இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்துல இந்தியா எப்படி மாட்டிறைச்சி ஏற்றுமதியில 3வது இடத்த பிடிச்சுச்சோ, மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பிங்க் ரெவல்யூஷன்னு சொல்லி நம்மளுடைய கால்நடைகள் கிராமங்கள் முழுவதும் வெட்டப்படுது. இத நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாட்டிறைச்சிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்ப கொண்டு வந்தாங்க. மாட்டிறைச்சி உண்ணக்கூடியவர்கள் மீது தேவையில்லாத வெறுப்புகளை பரப்பி, வன்மங்களை கக்கி, நெறைய விஷயங்கள அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சங் பரிவார் அமைப்புகள் மூலியமா பசு குண்டர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, யாராவது மாடுகள தெருவுல கூட்டிட்டு போனாலே, அவங்க வந்து பசுக்களை வந்து வெட்டுறதுக்காக தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு அவங்கள அடிச்சு துன்புறுத்துறது, ஏன் கொலை செய்றது வரைக்குமே போயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்க பட்டியலினத்தைச் சேர்ந்தவங்களா இருந்தாலோ, இஸ்லாமியர்களா இருந்தாலோ, நிச்சயமா அவங்கள அடித்து கொலை செய்ற வேலைய இந்த பசுக்குண்டர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சமீபத்தில கூட கேரளா ஸ்டோரி 2னுடைய ட்ரெய்லர நம்ம பார்த்திருப்போம். அந்த ட்ரெய்லர்ல ஒரு இந்து பெண்ண கட்டாயப்படுத்தி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க எப்படி மாட்டிறைச்சிய உண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா சித்தரிச்சு காமிச்சிருப்பாங்க. ஆனா கேரளாவ பொறுத்தவரைக்கும் ஏன் பாஜகவை சேர்ந்தவங்களே கூட அங்க மாட்டிறைச்சி சாப்பிடுறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் மத கலவரங்களை தூண்டுறதுக்காகவும், சிறுபான்மையினர்களே மீதான வெறுப்பை அதிகரிக்கிறதுக்காகவும், சிறுபான்மையினர்கள இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் கிட்ட இருந்து, பெரும்பான்மை மக்கள் கிட்ட இருந்து பிரித்து அவர்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பாஜக கையில எடுத்த ஒரு அரசியல் தான் இந்த மாட்டிறைச்சி அப்படிங்கிறது. ஒருபுறம் இந்த பக்கம் அரசியலுக்கு ஆதாயத்துக்காக அத பயன்படுத்திட்டு, மற்றொரு புறம் அதை ஏற்றுமதி செஞ்சு, அதன் மூலியமா நிறுவனங்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குற வேலைய தான் தொடர்ந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு கட்டத்திலயும் இப்ப அம்பலமாகிக்கிட்டும் இருக்கு.